வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கற்கண்டு கணிதம் உங்கள் வெற்றிக்காக எண்ணற்றும். நாம் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா 2019 ஆண்டு மே மாதம் நடந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் தேர்வில் கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனலில் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாம்லையும் கேட்ட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொஸ்டின் போகலாம். 14வது கொஸ்டின்லேருந்து ஆரம்பிக்கிறேன். முதல் 13 கேள்விக்கான வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வந்து தனி வீடியோவாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி முதல் 13 கேள்விகளை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 14, 6 மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கோளத்தின் அரைக்கோள கன அளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ விட்டம் வந்து 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் பாதி 6/2 3 மீட்டர் வரும் நமக்கு. ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அரைக்கோளத்தின் கன அளவு கேட்டிருக்காங்க. அரைக்கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து 2/3 πr3. ஸோ அப்போ நம்ம ரேடியஸ் வந்து நமக்கு வந்து 3 மீட்டர். ஸோ அப்போ 2/3 பெருக்கல் பை பெருக்கல் 3 கியூப். ஸோ 3 கியூப்ங்கிறப்ப நம்ம 3 டைம்ஸ் எழுதுவோம். ஸோ அப்போ ஒரு 3 ஒரு கீழே இருக்கிற 3 நமக்கு வந்து கேன்சல் ஆயிடுது. அப்போ நமக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 23 6 6 3 18 பை வருது ஆன்சர். சாய்ஸ் ஏ நமக்கு கிடைக்குது. அடுத்து கேள்வி எண் 15, ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 60 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த செவ்வகத்தினுடைய நீளம் வந்து அகலத்தின் 2 மடங்கு எனில் அதன் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீளம் வந்து அகலத்தில் 2 மடங்கு. அப்போ L = நமக்கு வந்து 2 டைம்ஸ் நமக்கு வந்து பிரெத்து. ஸோ அடுத்து சுற்றளவுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 × L + B. அதோட மதிப்பு வந்து 60ன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு. அப்போது L + B = நமக்கு என்ன வரும்னா 60/2 30 வரும். ஸோ 2 வந்து நமக்கு வந்து டிவிஷனில் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ஈக்குவல் அந்த பக்கம் வரப்போ நமக்கு டிவிஷனில் வந்துடும். ஸோ அப்போ L + B = 30 வரும். ஸோ இங்கே நமக்கு L பதில் நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 2B நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்போ 2B + B = 30 வருது. ஸோ அப்போ நமக்கு வந்து 3B = 30 வரும். அப்போ பிரெத் = 30/3 நமக்கு வந்து 10 மீட்டர் கிடைக்குது. ஸோ பிரெத் வந்து 10 மீட்டர். அப்போ நீளம் வந்து 2 மடங்கு கொடுத்துருக்காங்க பிரெத்தில். ஸோ L = 2B. அப்போ 2 × 10 20 மீட்டர்ஸ் நமக்கு வந்து நீளம் கிடைக்குது. ஸோ நம்ம கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா பரப்பளவு கேட்டிருக்காங்க. ஸோ பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து செவ்வகத்தின் பரப்பளவு L × B. ஸோ L வந்து நமக்கு வந்து 20 மீட்டர், பிரெத் வந்து 10 மீட்டர். ஸோ 20 × 10 நமக்கு வந்து 200 சதுர மீட்டர் நமக்கு கிடைக்குது. சாய்ஸ் சி. அடுத்த கேள்வி எண் 16, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 10 வருடங்களில் 1,75,000 2,62,500 உயர்ந்தால் அந்த நகரத்தின் ஓராண்டு சராசரி அதிகரிப்பு சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 10 வருஷத்தில் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ 2,62,500 மைனஸ் 1,75,000. ஸோ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்து 87,500 வருது. ஸோ இது வந்து 10 ஆண்டுகளுக்கான அதிகரிப்பு. நம்ம கேள்வி வந்து ஓராண்டு சராசரி அதிகரிப்பு சதவீதம் கேட்டிருக்காங்க. ஸோ 10 வருஷத்துக்கு 87,500 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ ஒரு வருஷத்துக்கு நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 87,500 / 10. ஸோ ஒரு 0 நம்ம கேன்சல் ஆச்சுன்னா 8,750 வருது. ஸோ இதுக்கான சதவீதம் கேட்டிருக்காங்க. சதவீதம் கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்? ஸோ 8,750 பை முதல் மதிப்பு வந்து 1,75,000 பெருக்கல் 100. ஸோ அப்போ நமக்கு வந்து கீழே இருக்க 3 0வும் ஸோ 100 இருக்க 2 0வும் இதில் 2,750 இருக்க ஒரு 0 நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ 875/175. ஸோ கரெக்டாக நமக்கு வந்து 5 டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகும். அப்போ வந்து பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 5% நமக்கு கிடைக்குது. சாய்ஸ் பி. அடுத்த கேள்வி எண் 17 பார்த்திங்கன்னா ஒரு எண்ணின் மீச்சிறு பொது மடங்கு, அதாவது எல்சிஎம் ஆனது அதன் மீப்பெரு பொது வகுத்தி HCF போல் 20 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. மேலும் மீப்போம மற்றும் மீப்போவின் கூடுதல் வந்து நமக்கு வந்து 2,520ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவைகளில் ஒரு எண்ணின் மதிப்பு வந்து 480 எனில் மற்றொரு எண்ணினுடைய பாதி மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் வந்து HCF போல் 20 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம LCM = 20 HCFன்னு எழுதிக்கிறோம். அடுத்தது LCM + HCF ரெண்டையும் ஆட் பண்ணினா நமக்கு வந்து 2,520ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதில் LCM பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 20 டைம்ஸ் HCFன்னு எழுதிக்கலாம். ஸோ 20 HCF + HCF = 2,520 வருது. அப்போ 21 HCF = 2,520 வரும். அப்போ HCF = நமக்கு என்ன வரும்னா 2,520/21. ஸோ அடி கொடுத்துட்டு நமக்கு வந்து HCFோட வேல்யூ வந்து 120 கிடைக்குது. அப்போ HCF 120னா அப்போ LCM வந்து 20 டைம்ஸ் HCF. ஸோ அப்போ 20 பெருக்கல் 120 நமக்கு வந்து LCM நமக்கு வந்து அதை மல்டிப்ளை பண்ணாலும் அதை அப்படியே வச்சுக்கோங்க நீங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து நமக்கு என்ன
கொடுத்துருக்காங்கன்னா ஒரு எண்ணின் மதிப்பு வந்து 480னா மற்றொரு எண்ணுடைய மதிப்பில் பாதி மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா தெரியும். என்னென்னா 2 எண்களுடைய பெருக்குத்தொகை வந்து அந்த 2 எண்களுடைய எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப்னுடைய பெருக்குத்தொகைக்கு சமமாக இருக்கும். அதாவது x × y = LCM × HCF. அப்போ ஒரு நம்பர் வந்து 480 கொடுத்துருக்காங்க. ஸோ 480 எழுதிக்கிறேன். ஸோ அடுத்து ரெண்டாவது நம்பர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்து எல்சிஎம் வந்து நமக்கு வந்து 20 × 120 பெருக்கல் HCF வந்து நமக்கு வந்து 120. அப்போ நமக்கு y = நமக்கு என்ன வரும்னா 480 மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். ஸோ 20 × 120 பெருக்கல் 120/480. ஸோ அடி கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து 120க்கும் 480க்கும் கரெக்டாக 4 டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகும். அடுத்து 4க்கும் 20க்கும் நமக்கு வந்து 5×20 நமக்கு கேன்சல் ஆகுது. ஸோ 5 × 120 நமக்கு வந்து 600 கிடைக்குது. பட் நம்ம கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா மற்றொன்னுடைய பாதி மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ y பாதி y/2 = 600/2 நமக்கு வந்து ஆன்சர் வந்து 300 நமக்கு கிடைக்குது. சாய்ஸ் பி. அடுத்த கேள்வி எண் 18. ஒரு வேலையை ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் மற்றும் ஒரு பையன் முறையே 6, 9 மற்றும் 18 நாட்களில் முடிப்பார்கள் எனில் ஒரு ஆணும் மற்றும் ஒரு பெண்ணும் எத்தனை பையன்கள் துணை புரிந்தால் ஒரு நாளில் வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் ஒரு பையன். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய தனித்தனியாக செஞ்சாங்கன்னா அவங்க வேலையை முடிக்கக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா 6, 9 மற்றும் 18 நாட்கள். அப்போ அவங்களுடைய ஒரு நாள் விலை என்னவாக இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஆணோட ஒரு நாள் விலை வந்து 1/6 இருக்கும், பெண்ணோட ஒரு நாள் விலை வந்து 1/9 இருக்கும். அதே மாதிரி ஒரு பையனுடைய ஒரு நாள் விலை வந்து பார்த்திங்கன்னா 1/18 இருக்கும். அதனுடைய தலைகிலியாக இருக்கும் நமக்கு. இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம என்ன கேட்டிருக்கோன்னா ஒரு ஆண் தான் கொடுத்துருக்காங்க மற்றும் ஒரு பெண், அவங்க வந்து எத்தனை பையன்கள் துணை புரிந்தால் ஒரு நாளில் வேலையை முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு ஆணுடைய ஒரு நாள் விலை வந்து பார்த்திங்கன்னா 1 × 1/6. அதுமாதிரி ஒரு பெண்ணு தான் நமக்கு வேலை பார்க்குறாங்க, அவங்களுடைய ஒரு நாள் விலை வந்து 1/9. ஸோ இப்போ நம்ம கேள்வி என்னன்னா எத்தனை பையன்கள், அப்போ பையனோட எண்ணிக்கை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் இன்ட்டு அவனுடைய ஒரு நாள் விலை வந்து பார்த்திங்கன்னா 1/18. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. ஸோ அப்போ ஈக்குவல் டு கூட்டல் போட்டுக்கிறோம். ஸோ வந்து நமக்கு வந்து ஈக்குவல் டு நமக்கு வந்து அந்த வேலை வந்து எப்போவுமே முழு வேலைங்கிறது நமக்கு வந்து 1ன்னு எடுத்துக்கணும். ஸோ ஒரு ஆணுடைய ஒரு நாள் வேலை 1 × 1/6 கூட்டல் ஒரு பெண்ணினுடைய ஒரு நாள் வேலை ஸோ 1 × 1/9 ப்ளஸ் எக்ஸ் பையன்களுடைய ஒரு நாள் வேலை 1/18 ஈக்குவல் டு நமக்கு வந்து மொத்த வேலை வந்து 1 நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃப்ராக்ஷனை நீங்கள் வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷனில் சிம்பிளிஃபை பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து பையனோட எண்ணிக்கை வந்து எக்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ 1/6 ப்ளஸ் 1/9 ப்ளஸ் x/18 ஈக்குவல் டு நமக்கு வந்து 1ன்னு கிடைக்குது. ஸோ நம்ம வந்து எல்சிஎம் வந்து 18ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 6 கூட நம்ம வந்து 3 × 18. ஸோ அப்போ நமக்கு வந்து மேலேயும் 1 இருக்குது. ஸோ 1 × 3 3 வரும். அடுத்து 1/9. ஸோ 9 × 2 18. ஸோ மேலேயும் 2 மல்டிப்ளை பண்ணுறோம், 4 × 2. அடுத்தது இங்கே வந்து கீழே 18 தான் இருக்குது. ஸோ மேலே இருக்க எக்ஸ் அப்படி எழுதிக்கிறோம். ஸோ 3 + 2 + x/18 ஈக்குவல் டு 1 வருது. ஸோ 3 + 2 5 + x ஈக்குவல் டு 18 வந்து நமக்கு வந்து டிவிஷனுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் வந்துடும். ஸோ 4 × 18 அப்போ x ஈக்குவல் டு 18 - 5 வரும். ஸோ x ஈக்குவல் டு நமக்கு வந்து 13. ஸோ 13 பையன்கள் நமக்கு வந்து தேவை. ஆன்சர் வந்து டி. அடுத்த கேள்வி எண் 19. ஒரு தொகைக்கான வருட வட்டி முதல் 2 வருடத்திற்கு 4% அடுத்த 4 வருடத்திற்கு 6% 6 வருடங்களுக்கு மேல், ஏன்னா ஃபஸ்ட்டு 2 வருஷம் அடுத்த 4 வருடம், அப்போ 4 + 2 6 வருடம். ஸோ அந்த 6 வருடங்களுக்கு மேல் வந்து 8% உள்ளது. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான 9 வருட காலத்திற்கான தனி வட்டி தொகை வந்து 1120ன்னு கொடுத்துருக்காங்க எனில் அத்தொகையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தனி வட்டிக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா I = PNR/100. இங்கே நமக்கு வந்து மொத்த வருடம் வந்து 9 வருடம் கொடுத்துருக்காங்க. அப்போ முதல் 2 வருஷத்துக்கு நமக்கு வந்து 4%. ஸோ அதுக்கு அடுத்த 4 வருஷத்துக்கு வந்து 6%. அப்போ 2 + 4 6 வருடம் ஆச்சு. அப்போ மீதி வந்து பார்த்திங்கன்னா 9 - 6 மீதி 3 வருடம் இருக்குது. அந்த 3 வருடத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 8% வரும் நமக்கு. ஸோ அப்போ நீங்கள் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணினா ஸோ P × N × R/100. ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் இன்ட்டு N வந்து முதல் 2 வருடம், அதுக்கான வட்டி வீதம் வந்து 4/100 ப்ளஸ் அடுத்தது அகெயின் P × N வந்து 4 வருடங்கள், 4 வருடம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%. ஸோ 6/100ன்னு எழுதிக்கிறோம். ஸோ அடுத்து ப்ளஸ் அகெயின் திரும்பவும் பிரின்சிபல் இன்ட்டு ஸோ மீதி வந்து நமக்கு வந்து 3 வருடம், அதுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8. ஸோ 8/100 ஈக்குவல் டு மொத்த வட்டி வந்து நமக்கு வந்து 1120. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 8P +
6 × 4 24p ப்ளஸ் 3 × 8 24p பை 100. ஏன்னா 3 ஃப்ராக்ஷன்லையும் டினாமினேட்டர் வந்து 100 இருக்குது, அதனால் 1 நம்ம எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு 1120 வருது. ஸோ அப்போ நமக்கு வந்து 56p ஈக்குவல் டு நமக்கு வந்து 1120 பெருக்கல் 100. ஸோ டிவிஷனில் இருக்க 100 இந்த பக்கம் வரப்போ மல்டிப்ளிகேஷனில் வந்துடுது. அப்போ பிரின்சிபல் ஈக்குவல் டு 1120 பெருக்கல் 100 பை 56. ஸோ 56க்கு நமக்கு 1120க்கும் கரெக்டாக 2 டைம்ஸ் வரும். 2 56 112 வரும், அப்புறம் ஒரு 0 இருக்குது. ஸோ 20 பெருக்கல் 100 நமக்கு வந்து அசல் தொகை நமக்கு வந்து 2000 ரூபா நமக்கு கிடைக்குது. சாய்ஸ் பி. அடுத்த கேள்வி எண் 20. ரூபாய் 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1852.20 ஆகும் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. ஸோ அப்படியே ரிவர்ஸில் மாற்றி எழுதிக்கிறோம். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு நமக்கு வந்து 1600, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% கொடுத்துருக்காங்க, அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க 1852.20. ஸோ அப்போ அதை எழுதினா 1600 × 1 + 5/100 பவர் n ஈக்குவல் டு 1852.20 நமக்கு வருது. ஸோ நமக்கு வந்து உள்ள ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா 100 100 100 + 5 105/100 பவர் n வரும். ஸோ அதேமாதிரி 1600ங்கிறது நமக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ ஈக்குவல் டு அந்த பக்கம் வரப்போ நமக்கு வந்து டிவிஷனில் வந்துடும். ஸோ அப்போ 105/100 பவர் n ஈக்குவல் டு நமக்கு என்ன வருதுன்னா 1852.20/1600 வருது. ஸோ நம்ம வந்து மேலிங்களையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து பாயிண்ட் வந்து நமக்கு வந்து 2 நம்பர்லேயும் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு அதை கேன்சல் பண்ணுறதுக்கு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு வந்து 185220/1,60,000 வருது. ஸோ இதை கேன்சல் பண்ணினா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 0 நமக்கு கேன்சல் ஆகிடும். அடுத்து ரெண்டாம் வாய்ப்பில் கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 8 2 16, அதுக்கப்புறம் 3 0 இருக்குது. அதுமாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா 9 2 18, அடுத்து 5 வந்து 2 4, மீதி 1 வரும். ஸோ அடுத்து 2 இருக்கனால 12, 6 2 12. ஸோ அடுத்து லாஸ்ட்டாக 2க்கு வந்து 1 2. அப்போ நமக்கு வந்து 9261/8000 வருது. ஸோ அதேமாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 105/100. ஸோ அது வந்து அடி கொடுத்திங்கன்னா ஸோ 21 105 வரும், 25 100 வருது நமக்கு. ஸோ அப்போ 21/20 பவர் n ஈக்குவல் டு நமக்கு வந்து 9261/8000 வருது. ஸோ 8000ங்கிறது நமக்கு வந்து கிளியராக நமக்கு தெரியுது 20 கியூபுங்கிறது. ஏன்னா 8ங்கிறது 2 கியூபு, அடுத்து 1000ங்கிறது 3 0, அதுக்கு ஒரு 0 நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்போ அதேமாதிரி கண்டிப்பாக 9261ங்கிறது நமக்கு என்ன வரும்னா 21 கியூப் தான் வரும். ஏன்னா நமக்கு இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு 21 இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக அதுவும் 21 கியூப் தான் இருக்கும் நமக்கு. ஸோ அப்போ 21/20 பவர் n ஈக்குவல் டு நமக்கு வந்து 21/20 பவர் 3 வருது. ஸோ அப்போ என்னோட வேல்யூ நமக்கு வந்து 3 ஆண்டுகள் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணலாம். ஸோ சாய்ஸ் வந்து நமக்கு வந்து D கிடைக்குது. அடுத்து கேள்வி எண் 21. இரு எண்களின் கூடுதல் வந்து 2000 கொடுத்துருக்காங்க. அவற்றின் மீச்சிறு பொது மடங்கு LCM வந்து 21879 கொடுத்துருக்காங்க. எனில் அந்த எண்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 4 சாய்ஸ் கொடுத்தனால ஒவ்வொரு சாய்ஸை நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி எது ஆன்சருங்கிறது நம்ம ஈஸியாக ஒரு குயிக்காகவே நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ சாய்ஸ் ஏ எடுத்துக்கோங்க. 1993, 7. ஸோ ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணோன்னா நம்ம வந்து 2000 நமக்கு கிடைக்குது கிளியராகவே. ஸோ அதுக்கான LCM என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ 7ங்கிறது நமக்கு வந்து ஒரு பகா எண். அப்போ LCMங்கிறது கண்டிப்பாக ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 1993 7ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்ப ஜஸ்ட் யூனிட் டிஜிட் மட்டும் பாருங்கள். நமக்கு 3 × 7 3 21. ஸோ 1ல் தான் நமக்கு முடியும். ஸோ அப்போ நமக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து 21879 நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ அது வந்து LCMமாக இருக்காது. அப்போ சாய்ஸ் ஏ தவறுங்கிறது நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சாய்ஸ் பி எடுத்துக்கோங்க. 1991, 9. ஸோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து 2000 நமக்கு கிடைக்குது. ஸோ அடுத்து LCM வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 1991 பெருக்கல் 9. ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு வந்து 17919 தான் வருது. ஸோ அது நமக்கு வந்து கொஷினில் கொடுத்த 21879க்கு ஈக்குவல்ட்டு சரியாக வரலை. ஸோ இப்போ சாய்ஸ் பியும் தவறுன்னு தெரியுது. அடுத்து சாய்ஸ் சி பாருங்கள். 1989, 11. ஸோ நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து 2000 நமக்கு வந்து கரெக்டாக வருது. அதே மாதிரி LCM பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1989 பெருக்கல் 11. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு வந்து 21879 நமக்கு வந்து கரெக்டாக வருது. ஸோ அந்த ரெண்டு எண்களோட கூட்டுத்தொகையும் நமக்கு கரெக்டாக வருது. அதனோட LCM நமக்கு வந்து கரெக்டாக வருது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து நமக்கு வந்து சி. அடுத்த கேள்வி எண் 22. 2 ஆண்கள் மற்றும் 7 சிறுவர்கள் வந்து ஒரு வேலையை 14 நாட்களில் செய்து முடிக்கின்றனர் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி மற்றும் 3 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் அதே வேலையை 11 நாட்களில் செய்து முடிக்கின்றனர் கொடுத்துருக்காங்க. எனில் 8 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் வந்து அந்த வேலையை போல 3 மடங்கு வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணி அதை சால்வ் பண்ணி ஆண்களும் சிறுவர்களும் எத்தனை நாள் அந்த ஒர்க்கை வந்து முடிப்பாங்கன்னு கேல்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து 8 ஆண்களும் 6 சிறுவர்களும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேல்குலேட் பண்ணி அதுபோல் 3 மடங்கு வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்கிறதையும் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு லென்த்தியாக தான் இருக்கும் இந்த கொஷினு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், 2 ஆண்கள். ஸோ ஆண்கள்னால் நமக்கு வந்து மேல் எம்னு எடுத்துக்கலாம், மென். அதுமாதிரி சிறுவர்கள் வந்து நமக்கு வந்து சில்ட்ரன் சி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2 ஆண்களுங்கிறப்ப 2m ப்ளஸ் 7 சிறுவர்கள் வந்து 7c. அவங்க வந்து ஒரு வேலையை வந்து 14 நாட்களில் முடிப்பாங்கன்னா அப்போ அவங்களுடைய ஒரு நாள் வேலை வந்து பார்த்திங்கன்னா 1/14. ஸோ 2m ப்ளஸ் 7c ஈக்குவல் டு 1/14 எடுத்துக்கிறோம். அது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து 3 ஆண்கள். ஸோ 3m ப்ளஸ் 8 சிறுவர்கள். ஸோ அவங்க வந்து 11 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ஒரு நாள் வேலையை தான் நம்ம வந்து கொஷினில் எழுதணும். ஸோ ஒரு நாள் வேலைங்கிறது அதனுடைய ரெசிப்ரோக்கல் 1/11. ஸோ இது நமக்கு வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்னா 6m ப்ளஸ் 21 7 × 3 21c ஈக்குவல் டு 1/14 பெருக்கல் 3 அப்படிங்கிறப்ப 3/14 நமக்கு கிடைக்கும். அதுமாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ 2 6m ப்ளஸ் 8 × 2 16c ஈக்குவல் டு நமக்கு வந்து 2/11 நமக்கு கிடைக்குது. ஸோ ரெண்டையும் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும்னா மென்ங்கிறது நமக்கு வந்து கேன்சல் ஆயிடுது. அப்போ 21c மைனஸ் 16cங்கிறப்ப நமக்கு வந்து 5c வரும் ஈக்குவல் டு 3/14 மைனஸ் 2/11. ஸோ ஜஸ்ட் இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் வந்து சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ அப்போ 5c ஈக்குவல் டு நமக்கு என்ன வருதுன்னா ஸோ 3 × 11 33 மைனஸ் 14 × 2 28/14 பெருக்கல் 11 நமக்கு வந்து 154 வரும். ஸோ அப்போ நமக்கு வந்து 5/154 வருது. அப்போ ஒரு சில்ட்ரன் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னா அந்த 5 நமக்கு வந்து டிவிஷனில் வந்துடும் நமக்கு. ஸோ 5/154 கீழே வந்து நமக்கு வந்து ஒரு 5 வரும். ஸோ 5 நமக்கு வந்து கேன்சல் ஆயிடுது. அப்போ நமக்கு வந்து ஒரு சில்ட்ரன் ஈக்குவல் டு நமக்கு வந்து 1/154. அதாவது ஒரு சிறுவனுடைய ஒரு நாள் வேலை பார்த்திங்கன்னா 1/54. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 6 சிறுவர்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 6c ஈக்குவல் டு நமக்கு என்ன வருதுன்னா ஸோ 6/154. ஸோ அடிக்கொடுத்து நமக்கு வந்து 2 6 வரும். கீழே வந்து 7 2 14 மீதி 1 வரும். திரும்ப அகைன் 7 2 14. ஸோ 3/77 நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அடுத்தது என்னென்னா ஒரு சில்ட்ரன் வந்து 1/154. அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன வருதுன்னா 2 மேல் ப்ளஸ் 7 × சில்ட்ரனு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1/154 ஈக்குவல் டு 1/14 வருது. அப்போ 2m ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னா 1/14 மைனஸ் இது வந்து 7/154 வருது. ஸோ 1/14 மைனஸ் நமக்கு வந்து 7/154 கேன்சல் பண்ணி நமக்கு வந்து 7 வரும். 1 இங்கே கீழே வந்து நமக்கு வந்து 22 வரும். ஸோ 22 7 154 வருது நமக்கு. ஸோ இது பின்ன கழித்து நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கீழே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ 22 மைனஸ் 14 × 1 14/14 பெருக்கல் 22 வரும். ஸோ 22 மைனஸ் 14 8/14 பெருக்கல் 22 நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்தா 8 சிறுவர்கள் நமக்கு தேவை. அப்போ இது வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ என்ன வரும்னா 8 மென்கள். அப்போ 4 2 8m ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னா 8/14 பெருக்கல் 22 இன்ட்டு 4ஆல் பெருக்கிறோம் நம்ம. ஸோ அடி கொடுத்துட்டா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4க்கும் 22க்கும் 2 4 11 2 22 வருது. அகைன் 2க்கு 14க்கும் 7 2 14. அப்போ நமக்கு வந்து 8 men ஈக்குவல் டு நமக்கு என்ன வருதுன்னா 8/7 × 11 77. ஸோ 8 மென்னோட ஒரு நாள் வேலை பார்த்திங்கன்னா 8/77 வருது. அதுமாதிரி 6 சிறுவர்களுடைய ஒரு நாள் வேலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3/77 வருது நமக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம வந்து 8m ப்ளஸ் 6 சிறுவர்கள் ஈக்குவல் டு 8/77 ப்ளஸ் 3/77. ஸோ நமக்கு வந்து 8 + 3 11/77 வருது. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 1/7 வருது. ஸோ 8 மென்களும் 6 சிறுவர்களும் அந்த வேலையை வந்து நமக்கு வந்து எத்தனை நாளில் வேலை முடிப்பாங்கன்னா என்னுடைய ரெசிப்ரோக்கல் வந்து 7 நாட்களில் வேலையை முடிப்பாங்க. அப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 மடங்கு வேலை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 மடங்கு வேலையை நமக்கு 7 நாட்கள் போது 3 மடங்கு வேலை வந்து 7 × 3 21 நாட்களில் அந்த வேலையை வந்து முடிப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து ஆன்சர் வந்து சாய்ஸ் ஏ நமக்கு கிடைக்குது. அடுத்து கேள்வி 23. ரூபாய் 1200 ஆனது 2 வருடத்தில் ரூபாய் 1348.32 மாற கூட்டு வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கேட்டிருக்காங்க.
ஸோ p இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n ஈக்குவல் டு நமக்கு வந்து a வரும். ஸோ பிரின்சிபல் வந்து 1200 இன்ட்டு 1 + r/100. இங்கே வருடம் வந்து 2 வருடம் கொடுத்துருக்காங்க. பவர் 2 ஈக்குவல் டு 1348.32 நம்ம எழுதிக்கிறோம். ஸோ 1 + r/100 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னா 1200 நமக்கு வந்து கீழே வந்து இங்கே வந்து டிவிஷனில் வந்துடும் நமக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து 1348.32/1200 வருது. ஸோ ஜஸ்ட்டு மேலேங்களையும் நம்ம வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு வந்து 1,34,832/1,20,000 வருது. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து 8ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து என்னென்னா 8 மிச்சம் 4 வரும் 40, 8 40. ஸோ அதுக்கப்புறம் 3 0 இருக்குது. அதேமாதிரி மேலேயும் 8ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ 8 மீதி 5 வரும் 54. ஸோ 6 8 48 மீதி 6 வரும் 68. ஸோ அடுத்து 8 8 64 வரும். ஸோ மீதி 4 வருது. அடுத்து 3 இருக்குது 43, 8 40 மீதி 3 வரும். ஸோ அடுத்து 2ங்கிறதால 32, 4 8 32. ஸோ அகைன் அடுத்து நம்ம வந்து 3ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணினா I3 15 வருது. ஸோ 5000 வருது. அதுமாதிரி மேலே வந்து 3ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணினா I3 15 மீதி 1 வரும். அடுத்தது 8ங்கன்னா 18, 6 3 18. ஸோ அடுத்து 1 3 3 மீதி 2 வருது. ஸோ அடுத்து 4 இருக்குன்னா 24, 8 3 24 வருது. ஸோ அகைன் 2ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணினா நமக்கு வந்து கீழே வந்து 25 2 50 வரும். 2 0 இருக்குது 2500. ஸோ மேலே அதேமாதிரி நம்ம வந்து 2ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணினா 2809 வருது நமக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 1 + r/100 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருதுன்னா 2809/2500 வருது. ஸோ 2800 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 25ங்கிறது 5 ஸ்கொயரு. ஸோ அடுத்து 2 0 இருக்கிறனால 50 ஸ்கொயர் நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி 2880ங்கிறது நமக்கு வந்து எதோட வர்க்கங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 2889ங்கிறது பார்த்தீங்கன்னா 2500ஓட ஒரு கூடுதலாக ஒரு 300 இருக்குது. அப்போ 2500க்கு அடுத்த வர்க்கம் என்னன்னு பாருங்கள். ஸோ 50 வந்து 50க்கு அப்புறம் நமக்கு வந்து 51 இருக்குது, 52 இருக்குது, 53 இருக்குது. நமக்கு இங்கே வந்து 1ஆம் இடத்துல 9 வரதுனால நம்ம வந்து 9 எப்போ வரும்னா 3 9 தான் நமக்கு கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக இது வந்து 53 ஸ்கொயராக தான் நமக்கு வந்து இருக்கும். அப்போ நமக்கு வந்து இது வந்து 53/50 ஹோல் ஸ்கொயர் நம்ம எழுதிக்கலாம். ஸோ 2 பக்கம் நமக்கு வந்து ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 + r/100 ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னா 53/50 வருது. ஸோ அப்போ r/100 ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னா 53/50 -1 +1 அந்த பக்கம் வந்துச்சுன்னா -1 மாறிடும். ஸோ அப்போ நமக்கு வந்து 50 × 1 50 வரும். ஸோ 53 - 50/50 ஸோ ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 3/50 கிடைக்குது. ஸோ அப்போ r ஈக்குவல் டு நமக்கு வந்து 3/50 × 100 வரும். ஸோ 50க்கு 100க்கு நமக்கு வந்து 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணிடும். ஸோ அப்போ 3 × 2 6% நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. சாய்ஸ் டி. அடுத்து கேள்வி எண் 24. வரிசையில் விடுபட்ட உறுப்பின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 3, 20, 63, 144, 275. ஸோ அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வந்து வர்க்க எண்கள் இல்லைனா கன எண்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 3. ஸோ 3ங்கிறது நமக்கு என்ன வரும்னா 1 ஸ்கொயர் வந்து 1. ஸோ அது வந்து 3ஆல் பெருக்கியிருக்காங்க. ஸோ 1 ஸ்கொயர் × 3 நமக்கு வந்து 3 × 1 3 வருது. அதுமாதிரி அடுத்த நம்பர் தான் 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் வந்து 4. 4 கூட அடுத்து எதை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 5 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 5 × 2 ஸ்கொயர். ஸோ அப்போ 5 × 4 நமக்கு வந்து 20 கிடைக்குது. ஸோ அடுத்து வந்து 3வது நம்பர். அப்போ 3 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 3 9 வருது. 9 கூட அடுத்த ஒற்றைப்படையின் வந்து 7 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 9 × 7 நமக்கு வந்து 63 வருது. ஸோ அப்போ அடுத்தது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 5 7 7க்கு அப்புறம் 9. 9 கூட நம்ம எதை பார்க்கணும்னா 4வது நம்பருக்கு 4 ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 9 × 16 144 கரெக்டாக இருக்குது. அதுமாதிரி 9க்கு அடுத்த ஒற்றைப்படைன்னு பார்த்தீங்கன்னா 11. ஸோ 11 × அடுத்து 5வது நம்பருக்கு 5 ஸ்கொயர் 25. ஸோ 11 × 25 நமக்கு வந்து 275 நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதேமாதிரி அடுத்த நம்பர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து 11க்கு அப்புறம் 13. 13 கூட நமக்கு வந்து 6 ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 13 × 36 நமக்கு வந்து 468 வரும் நமக்கு. ஸோ நமக்கு அடுத்த நம்பருடைய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 468. சாய்ஸ் பி. அடுத்து கேள்வி எண் 25. மேற்கண்ட வரைபடத்தில் உள்ள முக்கோணங்கள் LDC, BMC மற்றும் AMCயின் பரப்பளவு முறையே x, y மற்றும் z எனில் ஸோ கொடுத்துருக்க 4 சாய்ஸில் வந்து எது வந்து கரெக்டான ஆன்சர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 3மே ஈக்குவலாக இருக்கலாம். x = y = z, இல்லைனா x = 2y = 2z, இல்லைனா y = 2x = 2z,
அப்படின்னா z ஈக்குவல் டு 2x ஈக்குவல் டு 2y அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கோணம் LDC அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ படத்தை கொஞ்சம் பாருங்கள். ஸோ முக்கோணம் LDCங்கிறது நமக்கு வந்து முக்கோணம் LDM ப்ளஸ் முக்கோணம் LMC. ஸோ இந்த ரெண்டு முக்கோணத்தினுடைய ஆட் பண்ணதான் நமக்கு வந்து கிடைக்கும் நமக்கு. சாரி. ஸோ முக்கோணம் LDC அப்படிங்கிறது இந்த பெரிய முக்கோணம் அப்படிங்கிறது நமக்கு என்னென்னா நமக்கு வந்து முக்கோணம் LDM, அதே மாதிரி வந்து முக்கோணம் LMC. இந்த ரெண்டு முக்கோணத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ முக்கோணம் LDC ஈக்குவல் டு நமக்கு என்னென்னா முக்கோணம் LDM ப்ளஸ் முக்கோணம் LMC. ஸோ அதே மாதிரி முக்கோணம் LDMமும் முக்கோணம் LMCயும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா LDMமும் LMCயும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த செவ்வகத்தினுடைய ஒரு 4 முக்கோணங்களில் பிரிக்கிறது. ஸோ இந்த ரெண்டு முக்கோணமே நமக்கு வந்து செங்கோண முக்கோணங்கள் நமக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா முக்கோணம் LDC ஈக்குவல் டு ஸோ முக்கோணம் LDM பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முக்கோணம் LMCன்னு எடுத்துக்கலாம் ப்ளஸ் முக்கோணம் LMC. அப்போ 2 டைம்ஸ் முக்கோணம் LMCன்னு எழுதிக்கலாம். முக்கோணம் LDCங்கிறது நமக்கு வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் முக்கோணம் LMC. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து முக்கோணம் LMC, முக்கோணம் BMC, முக்கோணம் AMC இந்த மூணுமே வந்து நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த 3 முக்கோணங்களும் 2 இணைகோடுகளின் ஒரே அடிப்பகுதியை கொண்டவை. அப்படின்னா அவற்றினுடைய பரப்பளவுகள் சமமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ஸோ இந்த படத்தை பாருங்கள். ஸோ MC அப்படிங்கிற ஒரு பேஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு வந்து இது செவ்வகம் அப்படிங்களா, இது ரெண்டுமே நமக்கு வந்து இணைகோடாக இருக்கும். நமக்கு இந்த ரெண்டு கோடும் இணைகோடு. ஸோ ரெண்டு இணைகோடில் ஒரே அடிப்பகுதியை வச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கோணம் LMC, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உனக்கு வந்து அதே பேஸ் MCயை வச்சு நம்ம வந்து முக்கோணம் BMC, அதேமாதிரி இதே பேஸ் MCயை வச்சு நமக்கு வந்து முக்கோணம் AMC. ஸோ இந்த 3 முக்கோணம் வந்து ஒரே அடிப்பகுதி MCயை தான் வந்து MC ஒரே அடிப்பகுதி தான் வச்சுருக்குது. அதை வச்சு தான் ரெண்டு இணைகோடுகளுக்கு இடையில் இருக்குது இந்த 3 முக்கோணங்களும். அப்போ இந்த 3 முக்கோணங்களுடைய பரப்பளவும் நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து முக்கோணம் LMC, முக்கோணம் BMC, முக்கோணம் AMC மூணுமே ஈக்குவல் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ நமக்கு வந்து முக்கோணம் LMCங்கிறது நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம், ஸோ இது வந்து நமக்கு வந்து BMCங்கிறது நமக்கு வந்து ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், அதே மாதிரி AMCங்கிறது இசட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ முக்கோணம் LMC கூட நமக்கு வந்து ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கும், இசட்டுக்கும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஸ்டேட்மெண்ட் வந்து x ஈக்குவல் டு 2yன்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா x ஈக்குவல் டு நம்ம வந்து 2z நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன சாய்ஸ் கிடைக்கணும், நமக்கு வந்து x ஈக்குவல் டு 2y இல்லைனா 2zக்கு நமக்கு வந்து ஈக்குவலாக கிடைக்குது. சாய்ஸ் B. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எழுத போகும் போட்டித் தேர்வுகள் அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய கற்கண்டு கணிதம் தொகுதி 1 புத்தகமாக வெளியிட்டிருக்கோம். புத்தகத்தோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா அது வந்து 12 டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்லையும் வந்து 50 சால்வ் கொஸ்டினும் 50 ப்ராக்டிஸ் கொஸ்டினுமா 100 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ 12 டாபிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1200 கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகிருக்குது இந்த புக்கில். இந்த புத்தகத்தோட விலை பார்த்திங்கன்னா 300 ரூபா. இது வந்து ஒன் டைம் பேமெண்ட், அதாவது நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பே பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணுற எல்லா மேக்ஸ் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்து PDF ஃபைலாக உங்களோட மெயிலுக்கு வந்து ஒரு கூகுள் டிரைவ் லிங்க் மூலமாக நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் எதுவுமே பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் ஒரு தடவை பே பண்ணக்கூடிய 300 ரூபா மட்டும்தான் உங்களுக்கு புத்தகம் ப்ளஸ் கற்கண்டு கணிதம் வழங்கக்கூடிய அனைத்து PDF ஃபைலும் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த புத்தகோட எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இது கடையில் எங்கேயுமே கிடைக்காது. டேரெக்டாக நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் மூலமாகவோ இல்லைனா பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணி இல்லை கூகுள் பே ஆப் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாமேஜோ பேமெண்ட் லிங்க்கும் அதேமாதிரி Amazon.inலையும் நம்மளுடைய புக் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ Amazon.inல நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லையோ இல்லைனா பே பண்ணி நீங்கள் வந்து புக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாமேஜோவில் பே பண்ணிங்கன்னா நீங்கள் பே பண்ண மறுநாளே உங்களுக்கு வந்து புக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாக நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 2 டேஸில் நீங்கள் வந்து புக்கை ரிசீவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பே பண்ண அடுத்த 1 ஹவரில் உங்களுக்கு வந்து உங்களோட மெயிலுக்கு வந்து கற்கண்டு கணிதத்தினுடைய அனைத்து PDF ஃபைல்ஸ் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்து நாங்கள் உடனே அனுப்பிடுவோம். சப்போஸ் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இல்லைனா கூகுள் பே ஆப் மூலமாக நீங்கள் எதுவும் பே பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் 9514197115 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஸோ நாங்கள் யூடியூப்பில் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸும் அதே மாதிரி வெப்சைட்டில் நாங்கள் அப்டேட் பண்ணுற மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அதேமாதிரி நம்முடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து karkandukanitam.in karkandukanitam.com. ஸோ 2 வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். karkandukanitam.inல வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஸ்கேன் பண்ணி இமேஜ் ஃபைலாக கொடுத்துருக்கோம். எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு. ஸோ அதிலேருந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி .com வந்து நமக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் போர்ட்டல் வந்து நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து பயன்பாட்டுக்கு வரும். ஸோ அதேமாதிரி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.